ஐயா கிட்ட வெளியே பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு சிறப்பான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அமாவாசை டைம்ல ரொம்ப சிறப்பான பூஜைகள்லாம் இருக்கு. அதே மாரி அமாவாசை டைம்ல மக்களுக்கு உதவும் ஒரு விஷயமா வந்து பண்றேன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அத நீங்க சொல்லுங்க ஐயா உங்க வாயில கேட்கணும் இப்போ அப்படின்ட்டு. நம்ம மாசத்துல பௌர்ணமி ஆகட்டும் அமாவாசை தினங்கள் இந்த இரு தினங்கள்ல நமக்கு இங்க மக்களுக்கு ம், ஹம், நம்ம செய்வன பிரச்சனைகள் இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளும் தொழிலுக்காக இருக்கட்டும் ம், அனைத்து பிரச்சனைகளுமே இங்க பூஜைகள் நடைபெறும். ம், ம். பூஜைகள் நடைபெறும். அது சரியா? இலவசமா கலந்துக்கிட்டாலே ரொம்ப புண்ணியம். ஓகேயா? ஆமா, அதுல உங்களுக்கு கலந்துக்கிற போது உங்களுக்கு தொழிலுக்காகட்டும் ம், தடைகள் இருந்தாலும் அது நீங்கிடும். ம். மற்றபடி உங்களுக்கு செய்வன பிரச்சனைகள் ஏவல் பில்லி சூனியம் அனைத்துமே அந்த தடைகள் இருந்தாலுமே நீங்கிடும். ஓகேயா? நிறைய மக்கள் கலந்துக்கிட்டு போயிருக்காங்க. இப்ப ம், ம். கலந்துட்டு இருக்காங்க. போய் நிவர்த்தி ஆயிருக்கு. ஓகேயா? நிவர்த்தி ஆகி போனவங்க திரும்பி அவங்களோட நான் வேண்டிட்டு போனவங்க ம். அந்த நிறைவேண்டத பிறகு அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்திருக்காங்க. இந்த கோயில்ல இந்த கோயில செலுத்திருக்காங்க. சூப்பர்யா, சூப்பர். செலுத்திருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நடைபெறுது. மாதத்துல பௌர்ணமி அமாவாசை இரு தினங்களும் நல்ல சிறப்பா சிறப்பான ஒரு பூஜை. மேலும் மக்கள் கலந்துக்கிட்டு அவங்களோட குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கலாம். ம். அதேதான் இப்ப அவர்கிட்ட கேட்டிருக்கேன். நீங்க ஏதாச்சும் ஸ்பெஷலா நம்ம அமாவாசை டைம் பௌர்ணமி டைம்ல இருக்குங்க? ஸ்பெஷல்ன்றது கிடையாது. இப்ப இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்க ம். கஷ்டப்படுறவங்க துன்பப்படுறவங்க அதெல்லாம் இங்க கிடையாது. அம்மாவின் பார்வையில எல்லாருமே ஒரு சமம். சமம் தான். ஓகேயா? இப்ப அமாவாசை பௌர்ணமியில பாத்தீங்கன்னா நம்ம இலவசமாவே அதாவது ம், கட்டணம்னு பாத்தீங்கன்னா காணிக்கை மட்டும்தான். ம், ம், இந்த அம்மாவுக்கு பூஜைக்கு கொடுக்குற அந்த கட்டணம் மட்டும்தான், காணிக்கை மட்டும்தான். ம். மற்றபடி அவங்க கிட்ட நம்ம அமௌண்ட் வசூல் பண்றது கிடையாது. ஓகேயா? ஏவல் செய்வன பில்லி சூன்யம் கண்திஷ்டி ஓமளிப்பு திட்டு முறைப்பாடு ம். இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் அமாவாசை பௌர்ணமியில இலவசமான பூஜையில அதை நம்ம நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கீங்க. நிறையவே நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேயா? அதுல சில பேர் எனக்கு ஒரு காரியங்கள் நடக்கணும், ம். அந்த காரியங்கள் நடந்துட்டா நான் அம்மாவுக்கு ஒரு சேவை முடிச்சா இருக்கிறேன், ம், ம், அவசியம் பண்றேன், பட்டு எடுத்துக்கிட்டேன் பண்றவங்களும் இருக்காங்க. ம். அதை செலுத்திட்டும் போயிடுவாங்க. செலுத்திட்டு அதாவது சடனா வேலை நடக்கும். ம், இங்க அம்மாட்ட இப்பன்ற விஷயம் சடனா நடக்கும். ஓகேயா? இப்போ ஒரு விஷயம் அவங்க ஒரு ஏவல்னால பாதிக்கப்பட்டு வராங்க, ம், செய்வனால பாதிக்கப்பட்டு ம். வராங்க. இப்போ அதனால அவங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் தடைப்பட்டு நின்று. ஓகேயா? இப்போ இந்த நம்ம கட்டணங்கள் வசூல் பண்ணாம அமாவாசை பௌர்ணமியில அதை நம்ம ஃப்ரீயாவே பண்ணி அதை கிளீன் பண்ணி விட்ட உடனே ஓ, சூப்பர். அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருது. அப்ப என்ன ம், செய்றாங்க, அது மேற்கொண்டு எனக்கு இந்த காரியம் எனக்கு வெற்றி ஆயிட்டா ம், நான் அம்மாவுக்கு இதை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஏவல்களை நிவர்த்தி பண்ணிட்டோம், சரியா இருக்குன்றதுனால ம். அவங்க வேண்டிட்டு போற காரியம் நடந்துடும். நடந்துட்டோம். இப்ப நடந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, குறைஞ்சது அவ்வளவுதான் ஒரு 48 நாளுக்குள்ளேயே ம், இந்த காரியங்கள் நிறைவேற்றா உடனே ஒரு சேவலை பிடிச்சி அறுத்துருங்க சாமி, ம். பூஜை பண்ணிருங்க சாமி அப்படின்னு நேர்த்திக்கடன் அதுக்கு மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க. ரெண்டு மாலை வாங்கி போட்டுட்டு ஓ, போயிடுறாங்க. இப்ப சூப்பர். அதிகமா அம்மாவுக்கு நாங்க வாங்கி போடுறத காட்டிலும் ம், வர்றவங்க வாங்கி போடுற மாலை தான் அது. வர்றவங்க வாங்கி போடுற மாலை போடுற தான், மாதிரி நம்ம தான். போடுறது கிடையாது. ம், அந்த ம். மாதிரிதான் இப்போ அதிகமா போடுறவங்க அது அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சூப்பர், சூப்பர். இப்ப மக்கள் மேலும் நிறைய கஷ்டங்கள் இப்போ இருக்கப்பட்டவங்க 10,000 கொடுத்து 5,000 கொடுத்து பண்ணிடுவாங்க. ம். இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா. அதை கொடுத்து செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ம், ரொம்ப மனவேதனை மன துன்பம், எங்க போறது எது போறதுன்னு இருக்காங்க. ம், ம், அப்படி உள்ள ஆட்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ம், அமாவாசை பௌர்ணமி ம், கண்டிப்பான முறையில நான் முன்பதிவு கண்டிப்பா செஞ்சுக்கணும். ம். அப்படி நம்மகிட்ட வரும்போது நம்மளுக்கு காணிக்கைன்றது அவங்க கையில என்ன முடியுமோ அந்த காணிக்கை தான் அம்மாவுக்கு ஓகே. பூஜைக்காக. ம். மற்றபடி இங்க எந்த கட்டணமும் கட்டணம். அமாவாசை பௌர்ணமிக்கு நம்ம வசூல் பண்றது கிடையாது. அமாவாசை பௌர்ணமி ஃப்ரீயாவே கிடையாது. பண்ணி விடுறோம். ம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்து நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம். ஓகே. இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக வரணும். ம். 4 மக்கள் பிரச்சனை தீர்ந்து வாழணும் சந்தோஷம். கண்டிப்பா. அதுக்காக நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். கஷ்டப்படுற மக்களுக்காக பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர்யா, சூப்பர்யா. கண்டிப்பா மக்கள் வரணும். கண்டிப்பா. மேலும் அவங்க நல்ல ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு. இந்த பிரச்சனைக்கு தான் வரணும்னு இருக்கா இல்ல யார் வேணாலும் வரலாமா அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு? இந்த பிரச்சனைன்றது கணக்கு கிடையாது. கணக்கு இல்ல. பிரச்சனைன்னு எது இருந்தாலும் அது கலந்துக்கலாம். ஓகேயா? அதான் சொல்றேன், இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்க ம், யாரா இருந்தாலும் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா. அது கடவுளை தவிர வேற யாரும் நம்மள காப்பாற்ற முடியாது. ம், அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க கூட எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் இங்க கலந்துக்கலாம். கலந்துக்கலாம். இங்க யார் வித்தியாசம் எல்லாம் எதுவுமே கிடையாது. ம், யாரா இருந்தாலும் அம்மாவோட பாதத்துக்கு வரலாம், அப்பாவோட பாதத்துக்கு வரலாம். அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. அமாவாசை அப்ப என்னென்ன பூஜைகள்லாம் நீங்க பண்றீங்க அம்மாக்கு? அமாவாசை என்று காவு கொடுக்கறது மட்டும்தான் அங்க பூஜை. ஓகேயா? கருமுறையில செய்யக்கூடிய பூஜை. ம், ம், அவளு கடலை பொறி அந்த அம்மாவுக்கு படைக்கப்படுற மாமிசங்கள் படைச்சு ம், காவு ரத்த காவுகள் கொடுத்து ம், அந்த அம்மாவுக்கு பலியிடும் போது ம், அவங்க எதிர்த்து நிக்கிறவங்க அன்னைக்கு யாராரு அந்த அம்மா சன்னதிக்கு வந்திருக்காங்களோ, ம். பிரச்சனை இருக்கிறவங்க பிரச்சனை இல்லாதவங்க யாரா இருந்தாலும் சரி இந்த சன்னதிக்கு வந்தவங்களோட அந்த செகண்டே அவங்களோட பிரச்சனை அகன்றும்.
அதான் true. எந்த பிரச்சனை அவங்க வீட்டுல இருந்தாலும் அது காலி ஆயிடும். ம், ம். இந்த இடத்துல கால் எடுத்து வச்சு போறவங்க அன்னைக்கு உள்ள பிரச்சனை அவங்களுக்கு ஆகும். சூப்பர். வாக்கு இருந்தாலும் சரி, கர்மா இருந்தாலும் சரி, சாபம் இருந்தாலும் அதை காலி பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, ஓகே. அன்னைக்கு அந்த குட்டி அறுத்து நம்ம வந்து காவு கொடுத்து பலி கொடுத்து பண்ணும்போது ம். அந்த அம்மாவோட சக்தியை வெளிப்படுத்துவோம். அந்த அம்மா பாதத்துக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே அதை கிளியர் பண்ணி அதை கண்டிப்பான முறையில சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த பிரச்சனையோட வந்தாலும் அந்த ஒரு நாள் அப்போ அவங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகி வெளியே போவாங்க. கண்டிப்பா வந்துருவாங்க. சூப்பர், கண்டிப்பா சூப்பர்யா. அது அந்த வந்து அவங்க வந்து அந்த இதுல கலந்துக்கிட்டாலே போதும். அவங்க வேற எதுவும் செய்ய வேண்டியதெல்லாம் கிடையாது. கலந்துக்கிட்டால் போதும். அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் வந்தா போதும். கலந்துட்டு வந்துட்டு இந்த பூஜைகள்ல வந்து அவங்க கலந்துக்கிட்டால் அதுவே போதும். மத்தபடி அந்த அவங்க வேற எதையும் பத்தி சிந்திக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம். அம்மாவோட பாதத்துல வந்து அவங்க மனசார அவங்க என்ன வேண்டி வந்திருக்காங்களோ அதை அந்த ஆத்தா நிறைவேற்றி கொடுத்துரும். சூப்பர், சூப்பர். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நிறைவேற்றி கொடுத்துரும். நமக்கு தெரிஞ்சது இருக்கும், நம்மளுக்கு தெரியாம இருக்கும். கண்டிப்பா. அப்ப அதை வந்து அந்த அம்மாவுக்கு தெரியும். அப்ப நம்ம படைக்கிறது வந்து வந்த மக்கள் எல்லாருக்குமே பிரச்சனை தேரணும், நல்லா இருக்கணும்ன்றத அம்மாவுக்கு வந்து நம்ம படைக்கிறோம். அப்ப அந்த அம்மா அதை ஏத்துக்கிட்டு வர்றவங்களோட பிரச்சனையை தீர்த்துப்பாங்க. தேங்க்யூ. நம்ம என்றும் ஆன்மீகம் சேனலுக்கு நீங்க இந்த அளவுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து இவ்வளவு விஷயத்த உங்களுக்கு வந்து தெரியப்படுத்திருக்கீங்க. மைக் வந்து காப்பு கட்டுறது, முறை ஏத்துறது இதெல்லாம் நீங்க ரொம்ப சிறப்பா பண்ணுவீங்கன்ற ஐயா சொல்லியிருந்தாங்க. இதோட எப்படி இதோட பயன்பாட்டு எப்படி இது ஒன்னொன்னுக்கு எப்படி நீங்க பண்றீங்கன்ற சொல்ல முடியுமா? ஐயா வந்து எனக்கு நிறைய கத்து கொடுத்துருக்காரு. என்ன இதுல வந்து மை முறை வந்து ரொம்ப மிக முக்கியமானது உண்டு. ஏன்னா இது வந்து நம்ம வந்து எல்லா நாளும் வந்து காப்பு கட்டி நம்ம எடுத்து பண்ண முடியாது. இது வந்து அமாவாசை இல்லாட்டி பௌர்ணமி சூரிய உதயத்துக்கு முன்பாகவே வந்து இதை வந்து செய்யணும். அந்த வந்து முத நாளே போய் நம்ம வந்து அந்த இடத்த இந்த பொருளை பார்த்துட்டு அதுக்கு வந்து மறுநாள் போய் சாப நிவர்த்தி பண்ணணும். ஆமா, அதுக்கு வந்து மஞ்சள், குங்குமம், பால் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி முறை பிரகாரம் அதை வந்து சாப நிவர்த்தி மந்திரம் இருக்கு, அதை உபயோகிச்சு அவங்களுக்கு வந்து நம்ம அதே மாதிரி நகம் படக்கூடாது, எந்த ஆயுதங்களும் பயன்படுத்தக்கூடாது. அதை பொறுமையா வந்து எடுத்து செய்யணும். அதை கொண்டு வந்து வீட்டுல வந்து வெயில் படவும் கூடாது. இப்ப நெகம்லாம் அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா அது முத நாளே வந்து என்ன செய்யணும், தண்ணி ஊத்தி சுத்தியும் வந்து தர வந்து இருக்கலாத்தான் இருக்கும். அதை வந்து தண்ணி ஊத்தி கொஞ்சம் வந்து ஈரப்பதத்தை ஏற்பட்டுனா நம்ம வந்து எடுக்கும் போது 10 நாட்கள் வந்து சாப்பிட்டு வெட்டி பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அதை கேட்கறேன். சப்போஸ் நகம் பட்டுருச்சுன்னா அதுக்கான பவர் இருக்காது. ஆமா, பவர் கொஞ்சம் குறையும். ஆமா, பொறுமையா அதை வந்து எடுத்து செய்யணும். நம்ம எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து நிழல்ல தான் வெயில் படவே கூடாது. ஆமா, அது வந்து வந்து வச்சு இந்த மாதிரி மண் குடுவையில வந்து அதுல போட்டு புகை மூட்டம் போட்டு அதை வந்து தனியா எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சு மேற்கொண்டு இதுல வந்து 8 விதமான திரவியங்கள் இருக்கு, வாசனை பொருட்களும் உள்ள சேர்த்து அந்த மூலிகையோட சேர்த்து இந்த கல்லுல வச்சு உரு கொடுக்கணும். நம்ம வந்து அதுக்கு வந்து வசிய மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை வச்சு 48 நாள் அதை வச்சு நம்ம உரு கொடுத்து இது பண்ணணும். இப்ப இது வந்து வருஷத்துக்கான ஒரு மந்திரம் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்குங்களா? ஆமா, வசியத்துக்கான மந்திரம் கொடுக்கணும். மத்ததுக்கு வந்து கட்டுமுறிவுக்கு வந்து கட்டுமுறி மந்திரம் இருக்கு, அதுக்கான அந்த மந்திரத்தை உபயோகிச்சு நம்ம வந்து அந்த மையை தனியா எடுத்து வச்சு இந்த மை நம்ம எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கான மந்திரம் கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். அப்பதான் வந்து அது வந்து வேலை செய்யும். ஆமா, இப்போ ஒரு செய்வனை கட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியான மாதிரி அந்த கட்டுமுறி மந்திரத்தை வச்சு நம்ம உபயோகிச்சு 48 நாள் உரு கொடுத்து அந்த இதை வந்து மைய தனியா வச்சுட்டு வர்ற மக்களுக்கு வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வசியத்துக்கு வந்து கணவன் மனைவி பிரச்சனை அதிகமானது இருக்காங்க, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வசிய மந்திரத்தை கொடுத்து அது நம்ம மைய கொடுத்து அவங்க பண்ணிக்கலாம். அதை தாயத்தாவும் அதை வந்து மைய தடவி அவங்களுக்கு போட்டு விடும் போது நல்ல பர்ஃபெக்டா வந்து வேலை செய்யும். கண்டிப்பா ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இந்த மைக்கேனா ஃபுல்லாவே நீங்க தான் பண்றீங்கன்ற மாதிரி ஐயா சொன்னாங்க. அதுக்காக அந்த மையோட விஷயத்த உங்ககிட்டயே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஐயா, இந்த மாதிரி ஆன்மீகத்துறையை வந்து யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க, நீங்க எப்படி இதை சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு ஃபேமிலியில வேற நீங்க இருப்பீங்க, இதை எப்படி சூஸ் பண்ணீங்க நீங்க? இது வந்து நம்ம சூஸ் பண்ணல காட்டியும் தெய்வம் வந்து நம்ம சூஸ் பண்ணி அந்த மாதிரி கண்டிப்பா அந்த அந்த அப்பனோட அருள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதை வந்து நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். அவங்க வந்து நான் கொடுத்த வாய்ப்பை வந்து நான் பயன்படுத்திட்டேன். ஒவ்வொரு மக்களுக்குமே இந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க, அதை வந்து பயன்படுத்த தெரியாம மக்கள் வந்து இனிமே இருக்காங்க, அந்த மூலமிகள் இருக்காங்க. எனக்கு கிடைச்ச குரு மாதிரியே வந்து அனைவரும் இருக்காங்க. அதை வந்து பயன்படுத்த தெரியணும். அவங்க சொல்ற வழிபாடை வந்து நம்ம பின்பற்றணும், ஒவ்வொரு நபர்களும் பின்பற்றணும். இப்ப நான் அவர்கிட்ட வந்து இருக்கேன்னா இங்க வந்து மேற்கொண்டு எவ்வளவு நான் கத்துக்கிட்டேன். நான் நம்ம வாழ்க்கைக்காட்டியும் சரி நம்ம ஃபேமிலிக்காட்டியும் சரி தெய்வ வழிபாடுகள் உணர்வு பூர்வமாக வந்து நான் கத்துக்கிட்டேன். வந்து இதை வந்து மற்ற நபர்களும் வந்து கத்துக்கிறணும். அது நான் வந்து எங்க விருப்பமா இவரோட இது ஆசை. அதுதான் ஒவ்வொரு நபர்கள் வந்து கத்துக்கிட்டு மேலும் மேலும் நல்ல ஒரு தெய்வ வழிபாடு மேலும் ஒரு அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும். கண்டிப்பா நம்மள இருக்கணும், அது வந்து ஆசைப்படுறாரு. 2 வருஷமா கூட இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா கூட இருக்கேன், நிறைய கத்துக்கிட்டேன். நான் எவ்வளவு கத்துக்கிட்டேன்.
இன்னும் நிறைய இன்னும் கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து பிடிச்சு நிக்கணும், அந்த வழிபாடை வந்து அவர் வந்து முறையா கத்துக் கொடுப்பாரு, அது வந்து பிடிச்சு நம்ம இருக்கணும். கண்டிப்பா அது வரைக்கும் இன்னும் இருக்கேன், இன்னும் மேலும் அவர்கிட்ட இன்னும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஐயா உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இல்லையா, எதனால அந்த தெய்வத்தை உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிச்ச தெய்வம் வந்து முருகப்பெருமான் ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஆரம்பத்துல இருந்தே வந்து. அப்புறம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம தெய்வம் வந்து காளி அம்மா வந்து நம்மளை வந்து உணவுபூர்வமா வந்து புரிய வச்சாங்க, வாழ்க்கையா இப்படித்தான் அப்படின்ற வந்து என்னை உணர வச்சாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி போய்க்கு இருந்துச்சு அடுத்த கட்டத்துல வந்து அவங்க வந்து உணர வச்சாங்க என்னை வந்து. அப்புறம் காளி வழிபாட்டுல அவங்க வந்து இன்னும் உணரும் போது மேலும் அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவங்களோட வழிபாடுகளை வந்து இன்னும் எனக்கு தெரியும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் நான். அப்படின்ற போதுதான் அறிமுகமா வந்து அந்த அறிமுகத்துல அவரை வந்து இந்த வந்து எப்பயும் வந்து அப்படின்றதுனால இந்த தெய்வ வழிபாடு ரொம்ப அதிகமாவே இருக்கும். அப்ப ஒரு நாட்டை அவர்கிட்ட இன்னும் தெரிஞ்சுக்கிறணும், இந்த காளி வழிபாடு பூஜைகள் என்ன, அதனால நமக்கு என்ன ஆசி கிடைக்கும் அப்படின்ற போது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வந்து. ரொம்ப நன்றி ஐயா. நம்ம என்றும் ஆன்மீகம் சேனல்ல இந்த அளவுக்கு இவ்வளவு விஷயத்த வந்து தெளிவா சொல்லியிருக்கீங்க, மக்களுக்கு புரியுற மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா.